சக மனிதர்களின் பசியை பார்க்கவோ போக்கவோ மனமும் பணமும் இல்லாத இந்த அவசர உலகத்தில் நாள் தவறாமல் சென்னை மெரினா கடற்கரையில் சுமார் 25,000 புறாக்களுக்கு ஒரு குழு உணவிட்டு வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள விவேகானந்தர் இல்லம். இன்னும் இருள் விலகாத அதிகாலை 5 மணி. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 10-20 பேர் வந்திறங்குகின்றனர். கடற்கரை ஓரம் நடைப்பயிற்சியிலும் உடற்பயிற்சிகளிலும் பலரும் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் கலக்காமல் தனியாக பிரிந்து நிற்கின்றனர் இக்குழுவினர். குறிப்பிட்ட பகுதியை சுத்தம் செய்கின்றனர். வெள்ளைச்சோளம் போன்ற உணவு தானியங்களை பலவிதமான பாத்திரங்களில் எடுத்து வந்து அங்கு தூவுகின்றனர். இருள் விலகி பொழுதும் புலர்ந்தது. எங்கிருந்தோ பறந்து வருகிறது ஒரு புறா. 1, 10, 100 என்று சில நிமிடங்களில் பல ஆயிரமாக புறாக்களின் எண்ணிக்கை பெருகுகின்றன. அங்கு கொட்டி கிடந்த தானியங்களை ஆவலுடன் உண்கின்றன. கூட்டமாய் புறாக்கள் படையெடுத்து பறந்து வருவதும் உட்காருவதும் திரும்ப பறப்பதுமாக கண்கொள்ளா காட்சி விரிகிறது. இது புறாக்களின் இடம் என்று பட்டயம் செய்து வைத்தது போல அவற்றை ரசித்தபடி ஒதுங்கிச் செல்கின்றனர் நடைப்பயிற்சி செல்பவர்கள். டெல்லி, மும்பை போன்ற வட மாநிலங்களில் புறாக்களுக்கு உணவிடும் பழக்கம் உண்டு. அங்கு இருந்து இடம்பெயர்ந்து சென்னை வந்த விஜய் ஜெயின், பீமராஜ் மாலி, சுரேன் ஆகியோர் அந்த பழக்கத்தை கொண்டவர்கள். சென்னையிலும் புறாக்களுக்கு உணவிட இடம் தேடி கடற்கரையில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தனர். 2008ஆம் ஆண்டு 3 கிலோ உணவு தானியங்களுடன் இந்த பழக்கத்தை துவக்கினர். அப்போது சில 100 புறாக்கள் வந்து சென்றன. இவர்களுடன் மேலும் சிலர் கைகோர்க்க இப்போது ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள 650 கிலோ தானியங்கள் புறாக்களுக்கு விருந்தாகிறது. சில 100 எண்ணிக்கையிலான புறாக்கள் 25,000ஆக அதிகரித்துள்ளன. புறாக்களுக்கு உணவளிக்க பலரும் விரும்புகின்றனர். இவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற அங்கு உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பலரும் பணம் போட்டு செல்கின்றனர். இப்போதெல்லாம் தங்களது குழந்தைகளின் பிறந்த நாள் போன்ற விசேஷங்களை பலரும் புறாக்களுக்கு உணவளித்து கொண்டாடுகின்றனர். இந்த காட்சிகளை காண்பவர்கள் புறாக்களின் சந்தோஷ உலகத்தில் தாங்களும் சிறகடித்து பறக்கின்றனர். கூடுதல் தகவல்களுக்கு 9841165472 9444786091